தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தலைவர்களுக்கு கைவிலங்கிட்டு சங்கிலியால் சிறையில் அடைத்த காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் சாசனம் என்ற வார்த்தையே பொருந்தாது என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரையாற்றிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அரசியல் அமைப்பு என்ற வார்த்தையே காங்கிரசுக்கு ஒத்துவராது என கூறிய பிரதமர் இன்று முழு உலகமும் இந்தியாவின் பொருளாதார திறனை அங்கீகரிக்க தொடங்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அமெரிக்காவில் இருந்து இந்தியர்களை அழைத்து வருவதற்கு இந்திய விமானத்தை அனுப்ப முடியவில்லையா என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய அவர், பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் நல்ல நண்பர்கள் என்று அதிகம் பேசப்படும் நிலையில் இவ்வாறு நடப்பதற்கு பிரதமர் மோடி ஏன் அனுமதித்தார் என்று கேள்வி எழுப்பினார். டெல்லியில் யுஜிசி வரைவு நெறிமுறைகளை எதிர்த்து ஒழித்த திமுகவின் குரல் இனி இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்த அவர், மாணவர்களின் குரலை வலுப்படுத்தியதற்காக ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் திமுக மாணவர் அணியினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். யுஜிசி வரைவு நெறிமுறைகள் வெறும் கல்வி சார்ந்த நகர்வல்ல, அது தமிழ்நாட்டின் மரபின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல் என ராகுல் காந்தி சரியாக சுட்டிக்காட்டியதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.